ஹாய், வெல்கம் டு சிவில் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, 1 மீட்டர் கியூப் ஆஃப் பிரிக் வந்து பார்த்தோன்னாக்கா 500 பிரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது 1 மீட்டர் கியூப்பில் வந்து 500 பிரிக்ஸ் வந்து அடங்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜென்ரல் கேல்குலேஷனாக சொல்லுவாங்க. அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தோன்னாக்கா பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 19 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர். இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து மார்ட்டர் திக்னஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதாவது 20 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர் பை 10 சென்டிமீட்டர். இது வந்து நார்மலாக ஒரு இடத்துல நீங்கள் வந்து பிளெயினாக ஒரு பிரிக்கை அடுக்கி வச்சிங்க அப்படின்னாக்கா நீங்கள் 19 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இந்த மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளோட பிரிக் ஒர்க்கில் வந்து பார்த்தோன்னாக்கா மார்ட்டரும் சேர்ந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து 19லேருந்து 1 சென்டிமீட்டர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 19 வந்து 20 ஆகிடும், 9 வந்து 10 ஆகிடும், இந்த 9 வந்து பார்த்தோன்னா 10 ஆகிடும். இப்போ வந்து இது முழுமையாக இது ஒரு பிரிக் ஒர்க் மாதிரி கணக்கில் வரும். இந்த மீட்டருக்கு இந்த 3 வேல்யூஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தோன்னா 0.002 அப்படிங்கிற வேல்யூ வந்து கிடைக்கும். இந்த வேல்யூவை வந்து 1/0.002 அப்படின்னு போட்டோம்னாக்கா அதுதான் வந்து பார்த்தோன்னா 500 நம்பர்ஸ். இதை வந்து நம்ம எனி பிரிக், எந்த பிரிக்கோட சைஸுக்கு வேணாலும் இதை நம்ம எடுத்துட்டு இதில் நம்ம வந்து அந்த வேல்யூவை போட்டோம் அப்படின்னாக்கா அதோட கொள்ளளவு என்னவோ அதுக்கு தகுந்த வேல்யூஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் பிரிக் சைஸுக்கு வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்மளோட நாமினல் பிரிக் சைஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து எப்படி கேல்குலேஷன் வருது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கண்ட்ரி பிரிக் இருக்குல்ல, நம்மளோட இந்தியன் கண்ட்ரி பிரிக்கோட சைஸ் வந்து பார்த்தோன்னாக்கா 23 சென்டிமீட்டர் பை 11 சென்டிமீட்டர் பை 7.5 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பார்த்தோன்னாக்கா ஜென்ரலாக நமக்கு ஊர்லலாம் கிடைக்கிற பிரிக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸுக்குள்ள பிரிக்குள்ள கேல்குலேஷன் வந்து பார்த்தோன்னாக்கா பார்த்தோம். அது வந்து இந்த 500 நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம அதே மாதிரி இந்த 23 சென்டிமீட்டர்லேருந்து 1 சென்டிமீட்டர் நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா மார்ட்டர் திக்னஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த 0 பாயிண்டில் வச்சுருக்கிறத வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது நம்ம மீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து இதை வந்து பார்த்தோன்னாக்கா டிவைடட் பை 1, இங்கே வந்து 1ஆல் வந்து பார்த்தோன்னாக்கா டிவைட் பண்ணணும் அப்படின்னாக்கா வெறும் 408 தான் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். அதாவது ரொம்பவே வந்து கம்மியாக கிடைக்குது. எதனால் கம்மியாக கிடைக்குது அப்படின்னாக்கா நம்மளோட இந்த இந்த பிரிக்கோட சைஸ் வந்து பார்த்தோன்னாக்கா சின்ன சைஸ் பிரிக்கு. இதுக்கு உள்ள வேல்யூ வந்து பார்த்தோன்னாக்கா அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இந்த பிரிக்கோட சைஸ் வந்து கம்மி. இந்த பிரிக்கோட சைஸ் வந்து பார்த்தோன்னாக்கா இதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் பெருசு. அதனால வந்து இதோட நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா எண்ணிக்கையில் வந்து குறையுது. இதிலே வந்து நம்ம ஹாலோ பிளாக்குக்கு அப்படிலாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஹாலோ பிளாக்லாம் வந்து பார்த்தோன்னா இன்னும் பெருசாகவே வரும். அதுக்கெலாம் நம்ம கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நம்பர்ஸ் வந்து போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பேசிக்காக ஒரே கான்செப்ட் தான். அதாவது இந்த பிரிக்கோட சைஸ் வந்து அதிகமாக அதிகமாக நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த ஏரியாவுக்கு வந்து வேல்யூமுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்மியாக வந்து தேவைப்படும். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சிவில் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட சிவில் டிப்ஸ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். பாய்.